காமன் மேன் காமன் மேன் கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ப்ரொமோஸ் பார்த்துருப்பீங்க. பேக் டு பேக் 2 ப்ரொமோ வந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காமன் மேனில் யார் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பேசியிருந்தோம். நேற்று முனியம்மா அவர்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ப்ளஸ் அவங்களை சுற்றி உள்ள அரசியலை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி இன்னும் கிளாரிட்டி நமக்கு கிடச்சிருக்கு. முனியம்மா வேணாம், விஜய் டிவி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து தகவல்கள் என்ன இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து பிக் பாஸ் 10 கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ காமன் மேன் கண்டஸ்டன்ஸ் நாளைக்கு வந்து லான்ச், கிராண்ட் லான்ச். ஓகே, ஸோ நாளிலேருந்து நம்ம ரிவ்யூ வந்துடும். எனக்கு தெரிஞ்சு 5:30 மணிக்கு ஷோ ஆரம்பிக்கிறாங்க. ஹாட் ஸ்டாரில் எப்போ போடுறாங்க அதெல்லாம் தெரியல. ஸோ முன்னாடியே போட்டாங்கன்னா நான் காலையில் ரிவ்யூ பண்ணுறேன் மேக்ஸிமம் பார்த்துட்டு. அப்படி இல்லைனா நைட் வந்து நான் ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, ஆனால் 2 ப்ரோமோ போட்டிருந்தாங்க, 2 இல்லை 3 ப்ரோமோ போட்டிருந்தாங்க. அதில் ஒரு ப்ரோமோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அபிநயாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி. ஒரு விஷயத்தை நீ எப்படி நம்புவ? பசங்களை நம்பியா பொண்ணுங்களை நம்பியா? இல்லை நான் 2 பேரையும் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி. நீ ஃபேக்கு அப்படின்றாங்க. நீ ஃபேக்குன்னு எனக்கு சொல்லு, ஆனால் நான் இந்த மாதிரி பேக்காக இருக்க மாட்டேன்றாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்று நீங்கள் முதல் ப்ரோமோ கவனிச்சிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு ஆரியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு, ஏன்னா இவங்ககிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு சம்பவம். என்னது, அப்படியே முழிச்சுனே இருக்கானுங்க, எல்லாம் சுற்றி சுற்றி சண்டை போடுறானுங்க, இது பண்ணுறானுங்க, சகதியில் விழுறானுங்க. அப்புறம் வந்து ஏஞ்சல்ஸ் டெமான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை ஜாஸ்தியாகுது. ஒரு பக்கம் அந்த மூட்டையை கட்டிட்டு மூட்டையை பஞ்சர் பண்ணி வெளியே கொண்டு வருவானுங்க. அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லாமே சந்தை கடையில் உள்ளே போய் விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. கச 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 கசன்னு ஏன்னா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நம்ம பிக் பாஸில் எப்படிலாம் நம்ம ரசிச்சிருக்கோம் அந்த டாஸ்க்கை. உள்ள கண்டஸ்டன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் தான் ஸ்பாய்லராக இருப்பாங்க. பட் எப்படி இருக்கும் அந்த கேம்லாம். பட் இவனுங்க காமன் மேன் உள்ளே போயிட்டு ஒருவேளை அந்த 24/7 கேமரா இல்லாமல் நமக்கு வந்து இந்த எடிட்டட் அப்படின்னு வர்றதுனால நமக்கு அந்த ஒரு சுவாரஸ்யமே இந்த ஷோவுக்கு கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. கரெக்டாக இது வந்து 2வது ப்ரோமோ. 3வது ப்ரோமோ டாப் மேட்ச். முனியம்மா உள்ளே வராங்க, அவங்கள குவாலிஃபைட் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் அவங்க உள்ளே வரும் பொழுதே ஆரியும் ஓவியாவும் தெரியுன்றாங்க. ராஜு வந்து அப்பயே ஒரு சிறப்பு. ஏன்னா ராஜு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திவ்யா கணேசன் தான் இருக்கிறதே மொக்க வின்னர் எல்லா சீசன்லையும். அக்ராஸ் எல்லா லாங்குவேஜ்லையும் திவ்யா கணேசன் மாதிரி ஒரு மொக்க வின்னர் கிடையவே கிடையாது. அடுத்த மொக்க வின்னர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு ஜெயமோகன் தான். ஒரு வெங்காயம் கிடையாது. 24/7 இருந்துச்சுன்னா ராஜு ஜெயமோகன்லாம் எங்கடா இருக்கானா தூத்துக்குடியும் திண்டுக்கல் பக்கம் தான். எனக்கு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு போய் தீபா அக்கா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முனியம்மா பேசும் பொழுது என்ன நீங்கள் இதே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாயெல்லாம் வந்து கட்டி பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் ஏன் பிக் பாஸ் போகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, எப்படி சமாளிப்பீங்கன்னு சொல்லி ஆரி ஒரு கேள்வி கேட்க, நான்லாம் ஃபஸ்ட்டு அடுத்த சீசன்லேயே ஜூலி மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா என்ன நான் இருக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி முனியம்மா வந்து கண்டஸ்டன்ஸாக கலந்துட்டாங்க. விஜய் டிவி அரண்டு போய் கிடக்கான். நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன்ல, காலில் விழுந்து குவாலிஃபைட் கொடுத்துட்டான். ஏன்னா கண்டென்ட் எடுக்கணும், வேறு எவனும் கொடுக்க மாட்டான். முனியம்மா வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கியூவர். அவங்களுடைய தாமரையெல்லாம் தூக்கி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. நம்ம தான் பார்க்கும்போது அப்சர்வ் பண்ண விழுது. ஏன்னா மதுரைக்காரங்க அப்படிங்கிறப்ப குறைஞ்சவங்க கிடையாது, மானத்தில் வீரத்துலையும் சும்மா இறங்கி அடிக்கிறதையும் வந்து கில்லி மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது முனியம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆரியும் இந்த சைடு வந்து ஓவியா மொக்க பண்ணிவிட்டு இந்த சைடு ராஜுவை டம்மி பண்ணிவிட்டு அடுத்து ஜூலியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஜூலிலாம் என்னத்தை பண்ணா நான் என்னத்தை பண்ண போகிறேன் பாருங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறது. அப்புறம் அவங்க குவாலிஃபைட் பண்ணது, அதுக்கடுத்து என்னென்னலாம் வந்து அவங்க பண்ண போகிறாங்க, எப்படி க்ரைட்டீரியா எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான். பட் கண்டிப்பாக பிக் பாஸ் 10க்கு அவங்க வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய பிரார்த்தனையும். ஓகேவா? ஆனால் விஜய் டிவி இதை கணிச்சிட்டாங்க. சரி, உள்ளே வந்து மேபி தாமரை செல்வி மாதிரி டஃப் கொடுத்துட்டாங்கன்னா டைட்டில் கொடுக்கணுமே. அப்போ நம்ம வச்சுருக்கிற மாதிரி பிரியங்கா தேஷ்பாண்டே, பாவனி, அமீர் இந்த மாதிரி டம்மி பீஸுங்கெல்லாம் எப்படி வந்து உள்ளே கொண்டு வராது? சரி, பிரியங்காவாச்சும் ஏதோ கேம் ஆடினாங்கன்னு வைங்களேன், என்னதே பண்ணிட்டு கிடந்துச்சு. பட் இந்த பாவனி அமீர்லாம் டாப் 5 உள்ளே வந்ததுக்கு அப்படிங்கிறது ஒருத்தே இல்லாத கண்டஸ்டன்ட். ராஜுக்கெல்லாம் கப்பு கொடுத்தாங்க பாருங்க. ஸோ தாமரைக்கு சப்போர்ட் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓட்டிங்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. தாமரைக்கு ஓட்டே இல்லாத மாதிரி இது பண்ணானுங்க, அவங்கள அப்படி நெகட்டிவாக மாற்றுறானுங்க. ஸோ இதே இது ஆரிக்கு ட்ரை பண்ணானுங்க. ஆனால் ஆரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்ட்டார். அந்த சைடில் பாலா வந்து ரொம்ப தப்பு பண்ணதுனால அவங்களால அதை மாற்ற முடியல. ஆனால் இந்த சைடு வந்து தாமரைக்கு காம்படிஷன் வந்து ராஜு காமெடி பண்ணிட்டு ஏதோ ஒரு ஹேட்டும் இல்லாதனால அவனுக்கு மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க.
ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது தாமரை வந்து வீழ்த்தப்பட்டாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த காமனர் வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா, டைட்டில் குடுக்குறதுக்கு கசக்கும். சரி, முனியம்மான் இருக்குல்ல, அப்புறம் என்ன ஏஆர்எம் கான்செப்ட் தானே. அப்ப திவ்யா கணேசன், அப்பத்தா. என்னையா சொல்ற? ஆமா. முத்துக்குமரன் வாங்கியிருக்காங்க. ஆமா, எம்ஏ வந்திருக்கு. ஆர்எம் தானே முனியம்மா. ஏன் ஏஆர்எம்ல வரக்கூடாதா? திவ்யா கணேஷ் அப்படிங்கிறதே டி மாற்றி உடைச்சிட்டு, அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் உடைச்சிட்டாரு அந்த ஃபார்மெட்டை. ஏஆர்எம் கான்செப்ட்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் எம்முங்கிறப்ப முனியம்மால இப்போ டைட்டில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. விடுவானா? விஜய் டி விட்டுருவானா டேலண்ட்டுக்கு? நீ எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருந்தாலும் ஏதாவது வந்து வம்பு பண்ணி விஜய் டி வந்து முடியுமா வேணாம்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் அந்த மாதிரி ஷோஸ்லாம் நம்ம கொண்டு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்க உருட்டு விட்டுவாங்க. ஏற்கனவே இந்த காமன் மேன் பற்றி ஸ்கேம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர், நான் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஷோவே இல்லைங்க, ஏற்கனவே செலக்ட் பண்ணிங்க. அதாவது 50 பேரா எப்படி 2 லட்சம் பேர் இல்லை 50 பேர் எடுத்துகிட்டு வராங்க உள்ள ஆடிஷனில். அந்த 50 பேரில் வந்து 5 பேர் போவானா. அப்போ ஒரு பிரபலமாக இருக்கிறதுக்கு உனக்கு எப்படி இது அப்படிங்கிறது தெரில. இன்னொன்று அதில் அட்டன் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து மெயிலோ இல்லை எதுவுமே வரவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்படி இருக்கிறவங்க முனியமாக தூக்கி மெடலாக கொடுக்க போகிறானுங்க. அவங்களுக்கான அந்த ஒரு அடி அப்படிங்கிறது இவங்க பிளான் பண்ணுவானுங்க அப்படிங்கிறது தான். பட் அதை முனியமாக எப்படி தகர் தெரிய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நானும் உங்களை மாதிரி ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் வரவேற்கப்படுகிறது. மதுரைக்காரங்க எல்லாருமே இருந்தீங்கன்னா, முனியமாக சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆதரவு கொடுங்க. ஏன்னா நம்மளும் மதுரைக்காரங்க தான், சும்மா அடித்து தூக்குவோம், எவனையும் விடக்கூடாது. தாமரைக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடித்த சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்க ஆடின கேம் இருந்துச்சு. பட் இவங்களும் கேம் நல்லா ஆடுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ பார்ப்போமே, கார்பரேட்டா இல்லை வழக்கம் போல் அவங்க சைடில் எடுக்குதா, இல்லை நம்ம மக்கள் ஜெயிக்க வைக்கிறோமாங்கிறத இந்த வட்டம் பார்த்துருவோம். நான் இந்த வட்டம் இறங்குறேன். ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் அதை பற்றி கிளாரிட்டி வரல. சும்மா நிறைய பேர் வந்துட்டு இருக்குன்னு வைங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கிளாரிட்டி அது வராமல் நம்ம வந்து திருப்பி அதை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, நான் தான் சொன்னேன்ல, அந்த க்ரைட்டீரியாங்கிறத அவங்க வச்சுப்பாங்க. அவனுக்கு ஏற்கனவே எடுத்து வச்சுருப்பானுங்க. சரியா, கடைசியாக லீக் ஆகும். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உங்ககிட்ட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் நமக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். பட் என்ன புதுமையாக அதில் பண்ணலாம், என்னென்ன ஐடியாஸில் உங்களுக்கு இருக்குது, எப்படி உங்களுக்கு வேணும். ஏன்னா எப்பவுமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற மாதிரி நம்ம டெய்லி பண்ணாமல் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து எனக்கு இருக்குது. ஸோ உங்ககிட்ட அதை அட்வைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளான். ஸோ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நானும் வந்து உங்களுக்காக கமெண்ட்ஸ்க்காக காத்திருக்கிறேன். ஸோ காமன் மேன் நாளைக்கு, பிக் பாஸ் வந்து செப்டம்பர் 6 இதுதான் வந்து லான்ச் டேட்டு. ஸோ அதுக்கடுத்து என்னென்ன நகர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத முழுக்க இந்த சேனலில் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க.